வணக்கம் சார். வணக்கம். விஜயகாந்தோட அந்த திரையுலக பயணம், அரசியல் பயணம், அதில் ஏற்பட்ட எழுச்சி வீழ்ச்சி, இவர்கள் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்க வந்து பல ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. இப்போது கூடியுள்ள அந்த மக்கள் கூட்டமானது யாருமே ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில், ஏனென்றால் ஒரு 13 ஆண்டுகள் அவர் திரையில் ஹீரோவாக நடிக்கவில்லை, ஒரு 8 ஆண்டுகள் திரையிலேயே தோன்றவில்லை, ஒரு 7 ஆண்டுகள் அவர் தேர்தல் அரசியலில் வெற்றியவே சுவைக்கவில்லை. இருந்த போதிலும் இந்த மக்கள் இந்த அளவுக்கு ஒரு அன்பை செலுத்துவார்கள் என்று நீங்க எதிர்பார்த்தீங்களா சார்? விஜயகாந்த் மேல இருக்கிற அன்பு வந்து தொடக்கத்திலேருந்தே இருக்கிற ஒரு அன்பு தான். அதாவது அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒரு திரைத்துறையில அவர் பெற்ற ஒரு நல்ல பெயர் இருக்கு இல்லையா, எல்லோரையும் ஒரு சமமாக நடத்தும் பாங்கு, அல்லது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் இந்த தன்மை, நடிகர் சங்க தலைவராக இருந்து எல்லா நடிகர்களுக்கும், அது சாதாரண சிறிய நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய ஹீரோவா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுல உதவி பண்ணுவது போன்ற எல்லா விஷயங்கள்லயும் வந்து அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை செய்திருந்ததால் அவருக்கு திரையுலகத்துல வந்து ஒரு ரொம்ப நல்ல பெயர் இருந்ததை நம்ம பார்த்தோம். கருணை அல்லது சேவை போன்ற விஷயங்களை வந்து ஒரு தன்னுடைய ஒரு இயல்பாகவே கொண்டிருந்த ஒரு மனிதரா, இறக்க சுபாவம் போன்றவற்றை தன் இயல்பாகவே கொண்டிருந்த ஒரு மனிதராக விஜயகாந்த் இருந்தார். ஸோ அதனால திரைப்பட உலகத்துல வந்து அவருக்கு ஆரம்ப கட்டத்துல வந்து அவருக்கு கொஞ்சம், நான் அவரை பார்த்த ஆரம்ப கட்டத்துல, நான் ஒரு சினிமா நிருபராக அப்போது ஆரம்பித்த துவக்க காலம் காலத்துல, அப்போ அவர் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்த காலம். அந்த சமயத்துல அவர் வந்து அவருக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்ம கருப்பா இருக்கோமே, நமக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்லாம் அவருக்கு தயங்கி உண்டு. எங்ககிட்ட எல்லாம் பேசுவார், இந்த கருப்பா இருக்கோம் என்ன சார், இதெல்லாம் கிடைக்குமா சார், நம்மலாம் வெற்றி பெற முடியுமா சார் எல்லாம் கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரஜினிகாந்த் போன்றவர்களே வந்து கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் மேல வந்துட்டு இருக்காங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க. அவருடைய கடுமையான உழைப்பு, கம்பெனி ஒரு நாளைக்கு 4 கம்பெனி 5 கம்பெனி ஏறி இறங்கி சினிமா கம்பெனிகள்ல போய் பல்வேறு விதமான அவமானங்கள் எல்லாம் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாழ்க்கையில வந்து திரைப்படத்துறையில் வந்து வெற்றியை பெற்றார். பல முத்திரை பதிக்கத்தக்க பல படங்கள், அமனா போன்ற படங்கள், அவருடைய தர்மபுரி போன அவருடைய பல படங்களை சொல்லிட்டே போகலாம். அந்த முத்திரை பதித்த படங்கள்லாம் அந்த வெற்றி முழுக்க முழுக்க அவர் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் 2 பேரும் அந்த இணைந்துதான் வந்து விஜயகாந்தோட வெற்றின்றது வந்து. இப்ராஹிம் ராவுத்தர் என்கிற மனிதர், ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருப்பார் என்று சொல்வார்கள். ஆனா இங்க வந்து விஜயகாந்த் என்ற நபருக்கு பின்னாடி வந்து ஒரு ஆண் ராவுத்தர் என்பவர் இருந்தார். சினிமாடகத்தில் வந்து அவருக்கு சரியான வழிகாட்டுதல், கை தூக்கி விடுவதற்கு அல்லது கூட கஷ்டங்களில் பங்கு கொள்வதற்கு அது மாதிரிலாம் இருந்தார். அரசியல் ரீதியாக 2005 வந்து தேமுதிக ஆரம்பிக்கும் போது அந்த ஏற்கனவே திரைப்படத்துறையில் அவர் பெற்றிருந்த அந்த நல்ல பெயர் வந்து அப்படியே எல்லா பொதுமக்கள்கிட்டையும் தமிழ்நாடு முழுக்க ஷிஃப்ட் ஆச்சு. ஆக்சுவலா பூண்டியிலேருந்து கன்னியாகுமரி வரையும் ஒரே குரல் என்ன கேட்கலாம், விஜயகாந்த் தான் நல்லவர், நல்ல மனுஷம்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. அது அவருக்கு அரசியல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. 2006 அப்புறம் பாத்தீங்கன்னா 8% ஆரம்பிச்சு 2010 உள்ளாட்சி தேர்தல் போது கிட்டத்தட்ட 11% அவர் நெருங்கிட்டார் ஓட்டு சதவீதத்துல. இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா வந்து திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் வந்து ஒரு மாற்றாக, நான் யாருக்கூடையும் கூட்டணி வைக்க மாட்டேன், தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணி வைப்பேன் சொல்லி ஆரம்பித்த ஒரு கட்சி. ஆனால் 2011 கொஞ்சம் திடம் மாறிட்டார். அவரை வந்து ஒரு திட்டமிட்டு அவரை வந்து 2008 வந்து என்ன நடந்ததுன்னா, மதுரை மேற்குல வந்து ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் வந்து வாக்கு வங்கியை பார்க்கும்போது, விஜயகாந்த் தேமுதிக வாக்கு வங்கியை பார்க்கும்போது எம்ஜிஆருடைய ஓட் பேங்க் கொஞ்சம் அவர் பக்கம் ஷிஃப்ட் ஆனது புரிய வந்தது. ஆக்சுவலா இது வந்து அதிமுகவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிட்டு, அது தவிர கருப்பு எம்ஜிஆர் என்று அவரை தொண்டர்கள் போகிறார்கள். எம்ஜிஆர் தான் என்னுடைய ஆதர்ச குருன்னு அவர் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் சிலையில வந்து தேமுதிக கொடியெல்லாம் கட்டப்பட்டு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் ஆட்சி. ஜெயலலிதா வந்து ரொம்ப கடுமையான ஒரு கண்டனத்தை வந்து விஜயகாந்துக்கு தெரிவித்தார். ஆனா விஜயகாந்த் சொன்னார், எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவர், அவர் என்னோட ஆதர்ச குரு அப்படின்லாம் சொல்லி, நான் அதெல்லாம் அவர் படத்தெல்லாம் போடுவோம், நாங்க யாரும் தடுக்க முடியாதுன்னு அவர் சொன்னார். ஆனா 2011 அவங்க அந்த அதிமுக வந்து இந்த எம்ஜிஆர் ஓட் பேங்க் வந்து விஜயகாந்த் பக்கம் போயிட போறதுன்னு ஒரு கவலை அவங்களுக்கு இருந்தது. ஸோ 2011 கூட்டணி வச்ச பிறகு அந்த கூட்டணியில வந்து விஜயகாந்துக்கு இஷ்டமே கிடையாது. ஆக்சுவலா அது வந்து சில கம்பல்ஷன்ஸ்னால அது நிறைய நடந்தது. ஆக்சுவலா அந்த கூட்டணி கூட ஒரு கட்டத்துல எங்கிட்ட அவர் பேசும்போது என்ன சொன்னாரு, சரி சார் பரவாயில்ல, சில அழுத்தங்கள் இருந்தது, இருந்தாலும் எங்க ஆட்கள், எங்க கட்சி தொண்டர்கள் பலருக்கு ஒரு எம்எல்ஏ வாய்ப்பை வந்து வெற்றி தர முடிந்ததே என்கிற அளவுக்கு அது சந்தோஷமான விஷயம் தான் சொன்னார். ஆனால் அதுல ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அது கூட ஒரு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையை அசம்பிளியில பேசும்போது
ஏற்பட்ட வாக்குவாதங்கள், இதனால வந்து ஏற்பட்ட பிளவு இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட இவருடைய கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் அதிமுக பக்கம் சாய்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டது. அது அவருக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா போயிடுது அவருக்கு, விஜயகாந்த். ஏன்னா அவர் வந்து தன்னை மாதிரி எல்லோரும் ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சாரு. ஆனா அவர் ரொம்ப மனம் வருத்தப்பட்டு அந்த சமயத்துல எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் எங்கிட்ட என்ன குறைய கண்டாங்க இவங்க, நான் என்ன தப்பு பண்ணினா ஏன் என்னை விட்டு இவங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கினார். ஆக்சுவலா அது வந்து அரசியல்ல வந்து முதல் முறையாக வந்து நம்ம சேர்ந்துட்டோம். இத்தனைக்கும் ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் அந்த தேர்தலில் சேர்ந்தே பிரச்சாரம் பண்ணவே இல்லை. இத்தனைக்கும் கூட்டணியில இருக்காங்க. பல்வேறு முரண்பாடுகளுடன் ஒரு எண்ணெயும் தண்ணீருமான கூட்டணியும் அது அமைஞ்சு போச்சு ஆக்சுவலா. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 2014 பாஜக கூட்டணியில் சேர்ந்து ஒரு 18% ஓட்டு வாங்கினாங்க. விஜயகாந்த் தேமுதிக ஒரு இடத்துலயும் வெற்றி பெறல. 2016 அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, விஜயகாந்துக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அவர் கலைஞரோட திமுக கூட்டணியில் சேர்ந்துதான் மறுபடியும் ஒரு 20 எம்எல்ஏக்களோ அல்லது வந்திருக்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். அவருடைய கட்சிக்காரர்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. 20 பேர் எம்எல்ஏ ஆயிருக்கலாம், அவரும் எம்எல்ஏ ஆயிருக்கலாம். மீண்டும் அந்த இழந்த எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை கூட அவர் பெறத்துக்கான வாய்ப்புகள் கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அப்படிலாம் இருக்கும்போது அதையும் மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா வைகோ நடுவில் புகுந்து அந்த கூட்டணியை மாற்றி அமைச்சிட்டாரு. மக்கள் நல கூட்டணி, நீங்க தான் முதல்வர்ன்ற மாதிரி விஜயகாந்த உசுப்பேத்தி விட்டாருன்னு சொல்லலாம். ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து உசுப்பேத்தி விட்டு சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு திமுக வெற்றி 1% போனது பார்த்தோம். விஜயகாந்த் எந்த இடத்துல 114 இடங்களையும் போட்டி போட்டார். ஒரு இடத்துல கூட அவர் வின் பண்ண முடியல.